ஸ்தோத்திரம். எலிசா வந்து என்ன பண்ணுறாங்க, சூனேமுக்கு போகிறாங்க. சூனேமுக்கு போகும்போது அங்கே ஒரு கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, வருந்தி அவங்கள சாப்பிட முடியாது, போஜனம் சாப்பிட முடியாது, அவங்கள கேட்டுக்கொள்கிறாங்க. அப்போ எலிசா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. இப்போ அடிக்கடி அவர் வந்து சூனேமுக்கு போகிற பொழுது எலிசா அந்த வீட்டில் போய் அந்த ஸ்திரீனுடைய வீட்டில் தங்குறது வழக்கம். இப்படி தொடர்ந்து அங்கே தங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கே அந்த பட்டணத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், அங்கே தங்குவார். அப்போ இந்த ஸ்திரீ ஒரு வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த இந்த தேவனுடைய மனுஷன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகிறாரு, அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி அவர் தங்க முடியாது என்ன பண்ணுவோம், ஒரு கட்டில் போடுவோம், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கை என்ன பண்ணுவோம் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதே போல் அவங்க செய்கிறாங்க. அப்போ அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து என்ன பண்ணால் அவங்க தங்குவாங்க. மேல் வீட்டில் அவர் தங்கியிருப்பார், அடிக்கடி ஒரு வாரம் அவங்க தங்கியிருப்பார், சாப்பிடுவாங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ண, அவருடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு கேஎஸ்சி அவருடைய எலிசாவுடைய ஊழியக்காரர், அந்த ஸ்திரீக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. கேட்கறதுக்கு முன்னாடி கேஎஸ்சி சொல்லுவார், அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, குழந்தை இல்லை, அவர் பெரிய வயதாக இருக்கிறார், அவருக்கு வந்து வயசானவர் அவங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார், அவங்கள கூட்டுவான்னு சொல்லுவார். கேஎஸ்சி போய் அந்த அம்மா கூட்டு வருவாங்க. கூட்டு வந்தோன்னா அவர் சொல்லுவார், நான் ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் வரும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுவேன் நீ வச்சிருப்பேன்னு சொல்லி. அப்படியே இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த மாதிரி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு போயிட்டு ஒரு காலம் வரும்போது அவங்க ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிறந்திருக்கும், வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பிரியனாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அறுவடைக்கு போயிருப்பார், நெல் அறுவடைக்கான வயலுக்கு போயிருப்பார். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், அங்கே போயிருப்பான் அவங்க அப்பாக்கிட்ட. போகும்போது தலை வந்து வலிக்குதுன்னு சொல்லுவான், தலை ரொம்ப நோவாக இருக்குது, தலை ரொம்ப நோவாக இருக்குதுன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணாங்க, உடனே அவங்க அப்பா என்ன சொல்லுவார், அவங்க ஆட்சியில் போய் அவங்க அம்மாட்ட விடுங்க அப்படி கேஎஸ்சிட்டு, அவங்க கேஎஸ்சியில் அவங்களுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சிட்டு போய் அவங்க அம்மாட்ட வர்றாங்க. அன்றைக்கி மத்தியானம் வரல அவங்க அம்மா மடியில் இருந்து பையன் என்ன பண்ணிடுறாங்க, செத்துறாப்புல. செத்தோடனே மேல் வீட்டு அறையில் இருந்து அம்மா இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வேலைக்காரர் அனுப்பு, ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனை அனுப்பு, நான் என்ன பண்ணுறேன், கருமேல் இதில் இருக்கிற நம்ம எலிசாக்கிட்ட ஊழியக்கார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் இன்றைக்கி வந்து அமாவாசையும் கிடையாது, இன்றைக்கி ஓய்வு நாளும் கிடையாது, இன்றைக்கி ஏன் போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனாலும் அவங்கள்ட்ட அந்த இறந்த இதை வந்து சம்பவத்தை சொல்லலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, கழுதையும் அந்த வேலைக்காரன் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் பேசாமல் போயிட்டு நேராக போகிறாங்க. போகும்போது எலிசா இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறது யார் வருது சொல்லி கேஎஸ் முன்னாடி ஓடி போய் என்ன எல்லாம் சுகமாக இருக்கிறாங்களா கேளுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே போய் அவங்க விசாரிக்கும் போது ஒரு பையன் இறந்தது, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எலிசா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தடியை கேஎஸ்கிட்ட கொடுத்து கொண்ட பிள்ளையோட முகத்தில் போய் உயிர் பழிச்சுவாங்க. போய் இவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த தடியை எடுத்துக்கிட்டு போய் அந்த பிள்ளையோட முகத்தில் வைக்கிறாரு, உயிர் பழிக்கல. ஆனால் எலிசா கடந்து வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த மேலே அறையில் செத்து கிடந்த அந்த மகன் மேலே குப்புறப்படுத்து அவருடைய அனல் கொள்ள முடியாது அவர் என்ன பண்ணுறாரு. அப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது அந்த மகனை என்ன பண்ண உயிர் பழிக்கிறான். அப்போ உயிர் பழித்த அந்த மகனை அந்த அம்மாக்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அடிக்கடி நம்மளிடத்துல வருகிற, நம்மள்ட்ட வாசமாக இருக்கிற, நமக்கு போதிக்கிற ஊழிய காலத்தில் நம்ம நம்மளை கீழ்ப்படிந்திருக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், நம்ம உத்தமமாக உண்மையாக இருக்கணும். அவன் எப்படி அந்த எலிசா அந்த இடத்துல வந்து தங்குனதுனால அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஏன்னா அந்த ஊழியக்காரங்க தங்குறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற நல்ல வசதிகளை செஞ்சாங்க இந்த நாட்களில். பாருங்கள், நம்ம உள்ளத்துலேயே என்ன பண்ணுவாங்க, மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி கொடுத்தாங்க. அந்த அறையில் என்னென்ன வச்சாங்கன்னா, ஒரு கட்டில், கத்தர் தங்க முடியாது, நம்ம இருதயத்தில் ஒரு கட்டில் வைக்கணும், ஒரு மேஜை வைக்கணும், ஒரு நாற்காலி வைக்கணும், ஒரு குத்து விளக்கும் வைக்கணும். அப்போ அவர் வந்து இருதயத்தில் அமர முடியாத, அவர் இங்கே வந்து தங்க முடியாத, அவர் வாசம் பண்ண முடியாத, அவர் வந்து ஒளி வீச முடியாத குத்து விளக்கு, இவருடைய அடையாளங்களாக அதை நம்ம வந்து பார்க்கணும். அப்படியாக இன்றைய நாட்களில் நாம் என்ன பண்ணோம், கர்த்தராகிய தேவ மனிதர்கள் நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கிற பொழுது அற்புதங்களை அதிசயங்களை நமக்கு ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா.